அதுதான் அந்த கோயில திரை போடுற விஷயமே. நம்ம எட்டி பார்க்கணும், திரையில தெரியுதா, அது பாவம். அந்த திரை விளக்குனாதான் ஈசனுடைய அருள் தெரியும். இந்த தேவாரமும் திருவாசகம் உங்க காதல வந்து விழணும்னா அதற்கு ஒரு புண்ணியம் பண்ணிருக்கணும், இல்லைன்னா விழாது. ஆனா உள்ள போயிடுச்சுன்னா என்னமா பண்ணும், உங்களை என்னமா பண்ணும், அப்படியே உடம்பெல்லாம் முறிக்கும். இந்த பம்பையெல்லாம் உடுக்கையெல்லாம் கேட்டா அப்படியே உடம்பெல்லாம் முறிக்கும். இந்த தேவாரம் திருவாசகம் ஏதோ ஒண்ணு பண்ணும். அப்படி பண்ணிருச்சுன்னா சொல்றாங்களே, கண்ணு எரியும், வாய் கசக்கும், உடம்பெல்லாம் காய்ச்சல் வரும், தொண்டை வலி வரும், கொரோனா வந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த சிம்டம்ஸ் எல்லாம் வந்ததுன்னா வியாதி வருதுன்னு அர்த்தம், டெங்கு வருதுன்னு அர்த்தம். ஆனா சுவாமியை பார்த்தா கண்ணுல ஜலம் வருது, வாயை திறந்தா சிவனே என் அப்பனே அப்படின்னு வார்த்தை வருது, அடியாரை பார்த்தா ஆனந்தமா இருக்கு, இதெல்லாம் கேட்கணும்னா பிரியமா இருக்கு அப்படின்னு சொன்னா உங்க நெஞ்சில சிவபெருமான் வந்து குடியிருக்கிறார்னு அர்த்தம். சொல்றார் மணிவாசகர். 5 அறிகுறி தெரியணுங்கிறார். சிவனை வழிபட்டா சிவன் உன் கூட இருக்கிறானாங்கிறதுக்கு 5 அறிகுறி.